கூட இருக்கிறார்கள். இன்று காலை நிலவரப்படி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 26 முகாம்களில் 1373 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை இணைப்பு வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். இன்று திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை அதிகளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த மாவட்ட அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தமிழக அரசு வந்து 3 WRலேருந்து 3 கனலை கொடுத்துருந்தோம். ஓட்டியர் கனல் இவங்களாம் கூறுவாங்க. இன்னுமே பி கனலை கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இவங்க இடம் கொடுத்தீங்கன்னா அதாவது சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரும்போது இவங்க ஒட்டுமொத்தமாக வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை கொண்டு பரவாயில்ல. இன்னொரு விஷயத்தில் ஒரு பதிவு பண்ணுறோம். உண்மையாலுமே நேற்று எந்த மின்தடையும் இல்லை. குறிப்பாக நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. கார்பரேஷன் முதற்கொண்டு அனைத்து துறையும் நல்லாவே வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கும் நன்றியை பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி நன்றி. மத்திய அரசு கிட்ட கூடுதலா தமிழக அரசு என்ன எதிர்பார்க்கிறோம்? தேசிய பேரிடர் மீட்பு குழு வரணும்னு எதிர்பார்க்கிறோமா? என்ன நிலவரம்? மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிற்கலை, முழுமையாக நிற்கலை. எனக்கு ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும். இதெல்லாம் இந்த இழப்பீடு தொகை எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும். நாளை தினம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம். இது தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதுக்கு பிறகு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம் எழுதுவோம். அவங்களோட பேசிட்டு இருந்தீங்க மற்ற அதிகாரிகளோட. நீங்க ஏதாவது விழுப்புரமோ அல்லது பக்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் கரையை கடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல எந்த மாதிரி பாதிப்பு வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தயார் நிலையில் இருக்கிறோம்? அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் அனுபவம் உள்ள கலெக்டர் அதிகாரிகள் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம். தேவைப்பட்டால் முதலமைச்சராக இருக்கட்டும் நானும் செல்வேன். ஏற்கனவே கோரிய நிதி மத்திய அரசிடம் பல்வேறு நிதிகள் நமக்கு முழுசா வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இப்ப கூடுதல் நிதி கேட்பது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? முழுமையா நிதி வரும் நம்ம நம்புறோமா சார் தமிழக அரசு? நீங்கள் நல்லதே நினைங்களா? ஏன் கெட்டதை நினைக்கிறீங்க? நல்லதே நினைப்போம். அப்படிதான் நினச்சி போனதே நினச்சோம். வரல. இந்த டைம் கணப்புறோம். வரலன்னா என்ன எப்படி சமாளிக்கிறது? இப்போ எப்படி சமாளிச்சோமோ அப்படி சமாளிப்போம். சார் வேற திட்டம் சென்னை மாநகராட்சி சிங்காரம் சென்னை திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டும் பாலங்களுக்கு தண்ணி தேக்கமானது இருந்து கொண்டே இருக்கு. எந்த பாலங்களை சங்கி? சார் டி நகர் அந்த பாலங்களே இருந்து சார் நேற்று இருந்தது, இன்னைக்கு இல்லை. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கதாங்க செய்யும். மழை நின்று 10 நிமிஷத்துல போயிடுச்சு இல்லைல்லாம். அதை பாருங்க போல. ரைட்.